மார்னிங். நம்ம கிராஃப் தியரியில் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 8 மார்க் பார்த்தோமா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அமாங் பி பாயிண்ட் கிராஃப் வித் நோ ட்ரையாங்கிள்ஸ் இஸ் கியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4 இந்த தியரம் வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஐசோமார்ஃபிசம் கான்செப்ட்டு, காம்ப்ளிமெண்ட் கான்செப்ட்டு, அது ரிலேட்டடாக வந்து சின்னதாக ஒரு 2 ப்ராப்ளம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து ஐசோமார்ஃபிசம். ஸோ ஐசோமார்ஃபிசம்னா என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அல்ஜிப்ராவில் வந்து ஐசோமார்ஃபிசம்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க. 1-1-1-2 ஹோமோமார்ஃபிசம் கண்டிஷன் தான் வந்து ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு. ஸோ கிராஃபை பொறுத்தவரையில் ஐசோமார்ஃபிசம்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ 2 கிராஃப் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அப்போ G1 அப்படிங்கிற ஒரு கிராஃபு, G1ங்கிற கிராஃபை வந்து நம்ம V1, X1 அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிடுவோம். வேர் V1ங்கிறது வந்து வெர்டெக்ஸ் செட்டு, X1ங்கிறது வந்து எட்ஜ் செட்டு. ஸோ இதை மாதிரி G2 அப்படிங்கிற இன்னொரு கிராஃபை வந்து V2, X2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த 2 கிராஃபும் வந்து ஐசோமார்ஃபிக் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பைஜெக்டிவ் மேப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனு ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் செட்லேருந்து ரெண்டாவது வெர்டெக்ஸ் செட்டுக்கு வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். சச் தட் யூவும் வியும் வந்து அட்ஜசன்ட் இன் G1 அப்படின்ட்டு இருந்ததுன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் யூவும் எஃப் ஆஃப் வியும் வந்து அட்ஜசன்ட் இன் G2. ஸோ யூவை இங்கே எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஆஃப் யூ வந்து இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ யூவும் வியும் G1ல் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் யூவும் எஃப் ஆஃப் வியும் வந்து G2வில் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ இதை மாதிரி ஒரு அட்ஜசன்சி கிடச்சிது அப்படின்னா தென் G1 வந்து நம்ம G2க்கு வந்து ஐசோமார்ஃபிக்காக இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐசோமார்ஃபிசம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கண்டிஷன். ஸோ ஐசோமார்ஃபிசத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஸோ 2 கிராஃப் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போது இதை மாதிரி ஒரு கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கிராஃப் வந்து இதை மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து U1, இது வந்து U2, இது வந்து U3, இது வந்து U4, இது வந்து U5. ஓகேவா? அதை மாதிரி இது வந்து V1, இது வந்து V2, இது V3, இது வந்து V5, இது வந்து V4. இதை மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது U1ம் U2வும் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குதா? ஸோ U1, U2 அட்ஜசன்ட்னா இங்கே வந்து எது ரெண்டும் அட்ஜசன்சி அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே எது ரெண்டும் அட்ஜசன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா V1 வந்து V2 கூடவும் அட்ஜசன்சியாக இருக்குது, V4 கூடவும் அட்ஜசன்சியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துடலாம்னா V1க்கு கரஸ்பாண்டிங்காக V2 அப்படிங்கிறத வந்து எடுக்கலாம். ஸோ அதை மாதிரி U2வும் U3யும் வந்து அட்ஜசண்ட்டாக. ஸோ U2வும் U3யும் அட்ஜசன்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து V2 வந்து V5 கூடவும் அட்ஜசன்ட்டு, V3 கூடவும் அட்ஜசன்ட்டு. அதனால நம்ம V3 அப்படின்னே எடுத்துக்கலாம், V5ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் U4 பார்த்தோம் அப்படின்னா வந்து U3யும் U4ம் அட்ஜசன்ட்டு, இங்கே V3யும் V5யும் அட்ஜசன்ட், V4ம் அட்ஜசன்ட்டா. ஸோ நம்ம வந்து இதை V4 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை மாதிரி U5 எடுத்தோன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய V5. ஸோ நம்ம வந்து G1ங்கிற கிராஃபில் வந்து எப்படி அட்ஜசன்சி மெயின்டைன் ஆகுதோ அதே மாதிரி G2ங்கிற கிராஃப்லேயும் வந்து நமக்கு அட்ஜசன்சி வந்து கிடைக்குது. ஸோ இந்த 2 கிராஃபும் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா வந்து ஐசோமார்ஃபிக் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து ஐசோமார்ஃபிசம்க்கு உண்டான டெஃபினிஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் எக்ஸாம்பிள்ஸும் வந்து நீங்கள் வேணால் போட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன தியரம் என்னது அப்படின்னா எஃப்ங்கிறது வந்து ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்லேயே. எஃப்ங்கிறது வந்து ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஐசோமார்ஃபிசம் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிற மீனிங் அப்படின்னா விங்கிற ஒரு வெர்டெக்ஸ் செட்டை வந்து நம்ம கேபிட்டல் V1ல் எடுத்தோம் அப்படின்னா அப்போ டிகிரி ஆஃப் V ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் V அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது வந்து டிகிரி வந்து 2 கிராஃப்லேயும் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
ஓகேவா? சரி, ஐசோமார்பிசம்னா என்னது? டெஃபினிஷன் படினா என்ன சொல்லியிருக்கிறோன்னா, u வந்து அட்ஜசன்ட் டு v அப்படின்ட்டு இருந்ததுன்னா அப்போ f ஆஃப் u வந்து அட்ஜசன்ட் டு f ஆஃப் v. இது தானே வந்து எதனோட டெஃபினிஷன்? ஐசோமார்பிசமோட டெஃபினிஷன். ஸோ u வந்து அது v கூட அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக f ஆஃப் யூவும் f ஆஃப் v கூட அட்ஜசண்ட்டாக இருந்தால் தான் ஐசோமார்பிசம் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து ஐசோமார்பிசம்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, விங்கிற ஒரு பாயிண்ட்டு கூட எத்தனை பாயிண்ட்டு அட்ஜசண்ட்டாக இருக்குதோ, சப்போஸ் விங்கிற பாயிண்ட்டு கூட 2 பாயிண்ட் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா அதே மாதிரி தான் வந்து f ஆஃப் v கூட 2 பாயிண்ட் வந்து அட்ஜசண்ட்டாக இங்கே வந்து கிடைக்கும். f ஆஃப் யூவும் f ஆஃப் டபிள்யூவும். ஏன்னா வந்து f வந்து ஐசோமார்பிசம் அப்படின்னாலே f வந்து பைஜெக்டிவ், பைஜெக்ஷன்னாலே 1 1 on 2 இருக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் the set v1 which are adjacent to v is equal to number of points in v2 which are adjacent to f of v அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் v கூட அட்ஜசண்ட்டாக இருக்கோ அதே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் f ஆஃப் v கூடயும் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? வியோட டிகிரியும் f ஆஃப் வியோட டிகிரியும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாமா? therefore degree of v is equal to degree of f of v அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ ஐசோமார்பிசம் வந்து 2 கிராஃபுக்கு இடையில எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் டிகிரிஸும் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிசல்ட். ஓகேவா? சரி, ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரிமார்க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஐசோமார்பிக்கு தேவையான ஒரு ரிமார்க்கு. ஸோ 2 கிராஃப்ஸ் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, சேம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 கிராஃப்லேயுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு கிராஃபில் 7 லைன் இருந்தால் செகண்ட் கிராஃப்லேயும் வந்து 7 லைன் தான் இருக்கணும். லைன்ஸ் கூட இருந்துச்சுன்னா ஐசோமார்பிசமாக நம்மளால் பேச முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் வந்து சேமாக இருக்கணும். இப்போ முன்னாடி பார்த்த தியரம் படி என்ன சொல்லணும் அப்படின்னா, டிகிரியும் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகணும். டிகிரி மெயின்டைன் ஆகணும்னா என்ன மீனிங்னா, G1ங்கிற கிராஃபில் வந்து 2 வெர்டெக்ஸுக்கு டிகிரி 2, 2 வெர்டெக்ஸுக்கு டிகிரி 3 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, 3 வெர்டெக்ஸுக்கு டிகிரி 3ன்னு இருந்ததுன்னா G2ங்கிற கிராஃப்லேயும் அதே மாதிரி தான் 2 வெர்டெக்ஸுக்கு டிகிரி 2ன்னும் 3 வெர்டெக்ஸுக்கு டிகிரி 3 அப்படின்னு வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டிகிரி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங். ஸோ இந்த ரிமார்க் இதை தான் வந்து சொல்ல வருது. ஸோ ஒரு கிராஃப்ஸ் வந்து ஐசோமார்பிசமாக இருக்கணும் அப்படின்னா அது 2 கிராஃப்லேயும் வந்து சேம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கணும், அதே சமயத்தில் டிகிரியும் வந்து மெயின்டைன் ஆகணும். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த கண்டிஷன்ஸ். பட் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் இனஃப் ஃபார் அ கிராஃப் டு பி ஐசோமார்பிக். ஸோ இந்த 3 கண்டிஷனும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 2 கிராஃப்ஸை வந்து நம்மளால் ஐசோமார்பிசம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி வந்து ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணுவோம். இப்படி வந்து ஒரு கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது என்னது அப்படின்னா W1, W2, W3, W4, W5, W6 இப்படி ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணுவோம். இன்னொரு கிராஃப் என்னது அப்படின்னா இது வந்து V1, V2, V3, V4, V5, V6 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கிராஃப்லேயும் பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எத்தனை? 2 கிராஃப்லேயுமே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்திங்கனாலும் 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்குது. 2 கிராஃப்லேயுமே 5 லைன்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 6, டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 5. ஓகேவா? ஸோ டிகிரியை பார்ப்போம். டிகிரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் 1 2
3, இந்த 3க்கும் டிகிரி 1, இங்கேயும் 1 2 3, இந்த 3 பாயிண்ட்டுக்கு வந்து டிகிரி வந்து 1. ஓகேவா? அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 2, இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 2, இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 2, இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 2. அப்போ 2 பாயிண்ட்டுக்கு டிகிரி வந்து 2 அப்படின்ட்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 3, இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 3. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு டிகிரி வந்து 3 அப்படின்ட்டு வருது. ஸோ டிகிரியும் வந்து மெயின்டைன் ஆகுது. சேம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸு, டிகிரியும் வந்து மெயின்டைன் ஆகுது. அப்போ இந்த 2 கிராஃபும் ஐசோமார்பிக்கா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே W1ம் W2வும் வந்து அட்ஜசன்ட். ஸோ அதை மாதிரி இங்கே V1ம் V2வும் அட்ஜசன்சி கொடுத்துடலாம். இங்கே W2வும் W3யும் வந்து அட்ஜசன்ட்டு. அப்போ இங்கே V2வும் V3யும் அட்ஜசன்சி கொடுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்க முடியாது. இது 2 அட்ஜசன்ட் லைன்ஸ் தான், பட் அட்ஜசன்சி கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே W2க்கு டிகிரி 2 இருக்குது, W3க்கும் டிகிரி வந்து 2 இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்தவரையில் V2க்கு டிகிரி 2, V3க்கு டிகிரி வந்து 3. ஸோ இங்கே வந்து இந்த கிராஃப் இந்த வெர்டிசஸுக்கு எல்லாம் எவ்வளோ டிகிரிஸ் இருக்குதோ அதே நம்பர் ஆஃப் டிகிரிஸ் தான் நம்ம இங்கே மேப் பண்ணுற அந்த வெர்டிசஸுக்குமே வந்து இருக்கணும். ஸோ இங்கே இந்த ஒரு டிகிரி W1க்கு வந்து டிகிரி 1, V1க்கு டிகிரி 1, அது ஓகே. W2க்கு டிகிரி 2, V2க்கும் டிகிரி 2. பட் இங்கே W3க்கு டிகிரி 2 இருக்குது, இங்கே V3க்கு டிகிரி 3 இருக்குது. ஸோ அதனால இந்த 2 கிராஃப்ஸுமே வந்து ஐசோமார்பிசம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதான் என்னதுன்னா சேம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸு, டிகிரிஸ் இது எல்லாமே ப்ரிசர்வ் ஆனாலும் 2 கிராஃப்ஸ் வந்து ஐசோமார்பிசமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இது போதுமான கண்டிஷன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கிராஃப் வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து ஆட்டோமார்பிசம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து ஆட்டோமார்பிசம். ஆட்டோமார்பிசம்னா வந்து ஐசோமார்பிசம் ஆஃப் G onto itself. ஒரு கிராஃப்லேருந்து அதே கிராஃபுக்கு வந்து ஒரு ஐசோமார்பிசம் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஆட்டோமார்பிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆட்டோமார்பிசமை வந்து காமா ஆஃப் G அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ காமா ஆஃப் G தான் வந்து செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து ஆட்டோமார்பிசம்க்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன். ஹவு டு ட்ரா எ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கிராஃப். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கிராஃப் வந்து எப்படி வரைவோன்னு ஈஸியாக நான் சொல்லிடுறேன். டெஃபினிஷன் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுத வேண்டியது இருக்கும். பட் ஈஸியாக எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜிங்கிறது வந்து ஒரு கிராஃபு, இதனோட காம்ப்ளிமெண்ட் வந்து G காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். காம்ப்ளிமெண்ட் கிராஃப் எப்படி வரைவோம் அப்படின்னா இங்கே எதெல்லாம் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே நான் அட்ஜசண்ட்டாக இருக்கும். இங்கே எதெல்லாம் வந்து நான் அட்ஜசண்ட்டாக இருக்கோ அதெல்லாமே வந்து இந்த கிராஃபில் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ ஜிங்கிற கிராஃபுக்கு காம்ப்ளிமெண்ட்டை வந்து G காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஜிங்கிற கிராஃபில் எதெல்லாம் அட்ஜசண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே G காம்ப்ளிமெண்ட்டில் நான் அட்ஜசண்ட்டாக இருக்கும். அதை மாதிரி ஜியில் எதெல்லாம் நான் அட்ஜசண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே G காம்ப்ளிமெண்ட்டில் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு உண்டான டெஃபனிஷன். பட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் அது வந்து புக்கில் உள்ள மாதிரி தான் வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஓகேவா? த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ கிராஃப் G இஸ் டிஃபைன்ட் ஆஸ் செட் ஆஃப் points are adjacent in G complement if and only if they are not adjacent in G. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதை பார்த்துருங்க. ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்படி கொடுக்குறேன். U V W X Y. ஓகேவா? இதுதான் ஜிங்கிற கிராஃப்.
ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் வரைஞ்சி பாருங்கள். நீங்களே பேப்பர் பேனாக எடுத்து வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வரைஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒய் UVWXY. ஸோ இப்போ யூவை கன்சிடர் பண்ணலாம். யூவை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா யூவும் டபிள்யூவும் வந்து நான் அட்ஜசன்ட், யூவும் எக்ஸும் நான் அட்ஜசன்ட். வியை கன்சிடர் பண்ணோன்னா வியும் எக்ஸும் நான் அட்ஜசன்ட், வியும் ஒய்யும் நான் அட்ஜசன்ட். டபிள்யூவை கன்சிடர் பண்ணோன்னா டபிள்யூவும் ஒய்யும் நான் அட்ஜசன்ட், டபிள்யூவும் யூவும் நான் அட்ஜசன்ட். ஸோ அதை மாதிரி எக்ஸை கன்சிடர் பண்ணோன்னாலும் ஒய்யை கன்சிடர் பண்ணோன்னாலும் இந்த கிராஃப் தான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஜி காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ஜி காம்ப்ளிமெண்ட்டை அப்படியே ஜி மேலே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். UVWXYன்னு இருக்கா, இதுதான் ஜிங்கிற கிராஃபு. ஸோ இதனோட காம்ப்ளிமெண்ட்டை இது மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் காம்ப்ளிமெண்ட்டா. ஸோ இந்த கிராஃபுக்கு வந்து ஒரு பேர் உண்டு, ஞாபகம் இருக்கா? இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலும் அது மிச்ச எல்லா வெர்டிசஸ் கூடையுமே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வெர்டெக்ஸ் வந்து எல்லா வெர்டிசஸ் கூடையும் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃபுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ ஜென்ரலாக ஒரு கிராஃபையும் அதனோட காம்ப்ளிமெண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லை ஒன்று சேர்த்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் கிராஃபாக தான் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் அல்லது குவிஸில் இதை மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒரு கிராஃபு அதனோட காம்ப்ளிமெண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் கிராஃபாக தான் வந்து கிடைக்கும். வேணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன். ஸோ இது ஜிங்கிற கிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா இதனோட காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை மாதிரி இருக்குமா காம்ப்ளிமெண்ட்டு? ஸோ அப்போது இது வந்து ஜி காம்ப்ளிமெண்ட் தானே. இப்போ இதை பாருங்கள், ஜிங்கிற கிராஃப் வந்து இந்த கிராஃபு, ஜி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து இந்த கிராஃபு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கிராஃப் தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் என்னது அப்படின்னா, 5 மார்க் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு உண்டான டெஃபினேஷனை வந்து பார்க்கணும். ஒரு கிராஃபை வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கிராஃபு அதனோட காம்ப்ளிமெண்ட்டுக்கே ஐசோமார்பிக்காக இருக்கணும். ஒரு கிராஃப் அதனோட காம்ப்ளிமெண்ட்டுக்கே ஐசோமார்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபை வந்து நம்ம செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரிசல்ட் என்னது அப்படின்னா, எனி செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃப் ஹேஸ் 4n அல்லது 4n+1 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ எந்த செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபுக்குமே ஒன்று 4n பாயிண்ட்ஸ் இருக்கும் அல்லது 4n+1 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். இதுதான் வந்து தியரம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஜி வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாலே டெஃபினேஷன் படி என்னலாம்னா ஜி வந்து அப்படின்ட்டு சொல்லலாமா. ஸோ ஜி ஐசோமார்பிக் டு ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐசோமார்பிசம்னாலே என்னதுன்னு தெரியும் அப்படின்னா, சேம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுமா. அப்போது சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னாலே எக்ஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லலாமா. சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜி டேஷ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் முதலியே, ஒரு கிராஃபையும் அதனோட காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் பண்ணால் கம்ப்ளீட் கிராஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா.
ஒரு கிராஃபையும் அதனோட காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து கம்ப்ளீட் கிராஃப். ஸோ கம்ப்ளீட் கிராஃபை பொறுத்த வரையில் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? இது வந்து முதல்லையே பார்த்துருந்தோம் ஒரே ரிசல்ட்டில். q வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு PC2ங்கிறது வந்து நார்மல் கிராஃபுக்கு. அதே அந்த கிராஃப் வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா q ஈக்குவல் டு PC2 அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஸோ q லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு PC2ங்கிறது நார்மல் கிராஃபுக்கு, ஈக்குவல் டு PC2ங்கிறது வந்து கம்ப்ளீட் கிராஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அப்போது லைன்ஸ் எக்ஸ் ஆஃப் ஜி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஜி டேஷ் g complement is equal to complete graphல total number of lines என்னது அப்படின்னா PC2 அப்படின்ட்டு சொல்லிடலாம். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா எக்ஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்கிறோமா? ஏன்னா ஐசோமார்ஃபிசம் பொறுத்த வரையில் சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குங்கிறதுனால அப்போ எக்ஸ் ஆஃப் ஜி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு PC2வை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா P இன்ட்டு P-1/2ன்னு எழுதிக்கலாம். இதுதானே வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது 2 டைம்ஸ் எக்ஸ் ஆஃப் ஜியா? அப்போது எக்ஸ் ஆஃப் ஜிங்கிறது என்னது அப்படின்னா அந்த 2வை வந்து இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டோன்னா P இன்ட்டு P-1/4 அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு P இன்ட்டு P-1/4. இப்போ எக்ஸ் ஆஃப் ஜினா வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எப்போவுமே வந்து என்னது இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு இன்டீஜர் நம்பராக தான் வந்து இருக்கணும். அப்போ எக்ஸ் ஆஃப் ஜி வந்து இன்டீஜராக இருக்கணும்னா P இன்ட்டு P-1/4ங்கிறது வந்து இன்டீஜராக இருக்கும். ஸோ P இன்ட்டு P-1/4 வந்து இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னா எய்தர் P அல்லது P-1 வந்து ஆடாக இருக்கணும். அதை மாதிரி P ஆர் P-1 வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கணும். ஒன்று P வந்து ஆடாக இருந்தால் P-1 ஈவனாக இருக்கலாம், P-1 ஆடாக இருந்தால் P வந்து ஈவனாக இருக்கலாம். அதை மாதிரி அது வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கும். ஸோ மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கணும் அப்படிங்கிறதுனால P அல்லது P-1ஓட ஃபார்மேட் வந்து 4n அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ P வந்து ஒன்று 4nஆக இருக்கணும் அல்லது P-1 வந்து 4nக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ P வந்து 4n + 1ங்கிற ஃபார்மேட்டில் வந்து வந்துடும். ஹென்ஸ் G வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபாக இருந்ததுன்னா அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று 4n இருக்கணும் அல்லது 4n + 1 இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமார்ஃபிசம் வச்சு வரக்கூடியது. ஸோ ஆட்டோமார்ஃபிசம் வச்சு வரக்கூடிய ரிசல்ட் என்னது அப்படின்னா காமா ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. வேறு காமானா என்னதுன்னா சொல்லியிருந்தேன் செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன்னா செட் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம் தான் வந்து காமா ஆஃப் ஜி அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ லெட் எஃப் பிலாங்ஸ் டு காமா ஆஃப் ஜி அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ எஃப் வந்து காமா ஆஃப் ஜியில் இருந்துச்சு அப்படின்னா யூவும் வியும் அட்ஜசன்ட் இன் ஜி காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிடுவோம். எஃப்பை வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா காமா ஆஃப் ஜியில் எடுக்க போகிறேன். ஸோ நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப் பிலாங்ஸ் டு காமா ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். சரி, யூவும் வியும் அட்ஜசன்ட் இன் ஜி பார்னால் என்ன மீனிங்கு? ரெண்டு வெர்டிசஸ் வந்து ஜி காம்ப்ளிமெண்ட்டில் அட்ஜசண்ட்டாக இருந்தால் அது ஜியில் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்காது, அதுதான மீனிங்கு. அப்போ யூவும் வியும் அட்ஜசன்ட் இன் ஜி காம்ப்ளிமெண்ட்னா யூவும் வியும் நாட் அட்ஜசன்ட் இன் ஜி அப்படின்ட்டு சொல்லிடலாமா? ஜியில் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்காது. ஸோ ஜியில் அட்ஜசண்ட்டாக இருக்காது அப்படின்னா அப்போ இதனோட கரஸ்பாண்டிங் எஃப்பும் வந்து நாட் அட்ஜசன்ட் இன் ஜி அப்படின்ட்டு சொல்லிடலாமா? ஏன்னா எஃப்ங்கிறது நம்ம எதில் எடுத்திருக்கோம்னா ஆட்டோமார்ஃபிசமில் எடுத்திருக்கோம். ஆட்டோமார்ஃபிசம்னாலே என்னதுன்னா ஐசோமார்ஃபிசம் ப்ரிசர்வ் ஆகணும். ஸோ ஐசோமார்ஃபிசம்னாலே என்னதுன்னா இதில் அட்ஜசன்சி வந்து மெயின்டைன் ஆகிறது. அப்போ யூவும் வியும் அட்ஜசண்ட்டாக இல்லைன்னா அதனோட கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் யூ எஃப் ஆஃப் வியும் வந்து அட்ஜசண்ட்டாக வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து
இந்த ரிசல்ட்டு. ஸோ எஃப் ஆஃப் யூ அண்ட் எஃப் ஆஃப் வி ஆர் நாட் அட்ஜசன்ட் இன் ஜி அப்படின்ட்டு சொல்லிடலாம். திஸ் இஃப் அண்ட் ஒன்லி எஃப் எஃப் ஆஃப் யூ எஃப் ஆஃப் வி வந்து ஜியில் அட்ஜசண்ட்டாக இல்லை அப்படின்னா எஃப் ஆஃப் யூவும் எஃப் ஆஃப் வியும் அட்ஜசன்ட் இன் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ எஃப் ஆஃப் யூ எஃப் ஆஃப் வியும் ஜி காம்ப்ளிமெண்ட்டில் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்தோம், எஃப் பிலாங்ஸ் டு ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி யூவி அட்ஜசன்ட் இன் ஜி பார் அப்படின்னு எடுத்தோம். எஃப் ஆஃப் யூ எஃப் ஆஃப் வி அட்ஜசன்ட் இன் ஜி பார் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. ஓகேவா? யூவும் வியும் அட்ஜசன்ட் இன் ஜி காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்தோம். எஃப் ஆஃப் யூவும் எஃப் ஆஃப் வியும் வந்து அட்ஜசன்ட் இன் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் எஃப் பிலாங்ஸ் டு ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ நமக்கு என்னது கிடைச்சோம் அப்படின்னா ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி இஸ் கண்டைன்ட் இன் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சிமிலர்லி என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா ரிவர்ஸ் இன்க்ளூஷன் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் கண்டைன்ட் இன் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜின்னு. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து வந்து நமக்கு ஈக்குவாலிட்டி வந்து கிடைச்சோம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரிசல்ட்டு. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஐசோமார்ஃபிசம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அப்புறம் ஐசோமார்ஃபிசம் வந்து ப்ரிசர்வ்ஸ் டிகிரி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். டிகிரியை ப்ரிசர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிமார்க், அதாவது சேம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் டிகிரி, இது மூணுமே மெயின்டைன் ஆனாலும் ரெண்டு கிராஃப்ஸ் வந்து ஐசோமார்ஃபிசமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆட்டோமார்ஃபிசமோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆட்டோமார்ஃபிசம் டெஃபினிஷனுக்கு அப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னன்ட்டு பார்த்துட்டு செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபில் வந்து 4n அல்லது 4n+1 பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக காமா ஆஃப் ஜி ஈக்குவல் டு காமா ஆஃப் ஜி பார் அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.